Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentence. The format of all these sentences is no matter how. Before going to watch this video, if you want PDF version of all our videos, go and check our website. There you can download all of our videos PDF format at free of cost. I will pin the website link in description box and first comment. So first sentence, no matter how tired I am, I finish my work on that very day. இன் தமிழ், நான் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், நோ மேட்டர் ஹவு டயர்ட் ஐ ஆம். ஹவு டயர்ட், நோ மேட்டர் ஹவு. ஸோ எவ்வளவு, ஸோ டயர்டு விச் மீன்ஸ் சோர்வு, ஐ ஆம் நான். ஸோ நான் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், ஐ ஃபினிஷ் மை ஒர்க், நான் வேலையை முடிப்பேன். ஆன் தட் வெரி டே, அன்றைக்கே. ஆன் வெரி டே விச் மீன்ஸ் ஆன் தட் வெரி டே மீன்ஸ் அன்றைக்கே. ஸோ நான் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அன்றைக்கே ஆர்எல்ஸ் அன்றே என் வேலையை முடிப்பேன், ஆர்எல்ஸ் முடித்து விடுவேன். தென் நோ மேட்டர் ஹவு மச் ஐ எக்ஸ்பிளைன் ஷீ டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் எவ்வளவு விளக்கமாக சொன்னாலும் அவளுக்கு புரியவில்லை. ஷீ டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவளுக்கு புரியவில்லை. நோ மேட்டர் ஹவு மச் ஐ எக்ஸ்பிளைன்டு. எக்ஸ்பிளைன் மீன்ஸ் விளக்குதல். ஸோ ஹவு மச் ஐ எக்ஸ்பிளைன்டு, எவ்வளவு விளக்கமாக சொன்னாலும். நோ மேட்டர் ஹவு மச் ஐ எக்ஸ்பிளைன்டு, எவ்வளவு விளக்கமாக நான் சொன்னாலும். ஷீ டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவளுக்கு புரியவில்லை. ஹீ டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவருக்கு புரியவில்லை. தே டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவர்களுக்கு புரியவில்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், நோ மேட்டர் ஹவு மச் ஐ ஸ்கோல்டட் ஹிம் ஹீ நெவர் சேஞ்ச்டு. நான் எவ்வளவு திட்டினாலும் அவன் மாறவே இல்லை. ஹீ நெவர் சேஞ்ச்டு. சேஞ்ச் மீன்ஸ் மாறுதல் இன் தமிழ். ஸோ நெவர் சேஞ்ச்டு, மாறவே இல்லை. ஆர்எல்ஸ் யூ கேன் டெல், அவர் திருந்தவே இல்லை. while speaking it's like a colloquial word, திருந்தவே இல்லை. no matter how much I scolded him. scold means in தமிழ் திட்டுதல். so no matter how much I scolded him, நான் எவ்வளவு திட்டினாலும் அவர் மாறவே இல்லை, or else அவர் திருந்தவே இல்லை. if that person is younger than you, you can tell அவன் மாறவே இல்லை, or else அவன் திருந்தவே இல்லை. no matter how long you wait, they won't come for you. ஸோ நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக வரப்போவதில்லை. தே won't come for you. தே won't come மீன்ஸ் அவர்கள் வரமாட்டார்கள், ஆர்எல்ஸ் அவர்கள் வரப்போவதில்லை. ஃபார் யூ, உங்களுக்காக. தே won't come for him, அவர்கள் அவருக்காக வரப்போவது இல்லை. தே won't come for him, அவருக்காக. தே won't come for me மீன்ஸ் அவர்கள் எனக்காக வரப்போவதில்லை, லைக் தட். ஸோ வெயிட் மீன்ஸ் காத்திருத்தல் என் தமிழ். நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக வரப்போவது இல்லை. The next one, no matter how much I clean, I couldn't remove the stain from the dress. ஸோ no matter how much I clean, நான் எவ்வளவு சுத்தம் செய்தாலும், எவ்வளவு சுத்தம் செய்தாலும், cleaned which means சுத்தம் செய்தல். I couldn't remove, என்னால் நீக்க முடியவில்லை. தென் த ஸ்டெயின் மீன்ஸ் கரை. ஃப்ரம் த ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ ஃப்ரம் மீன்ஸ் இருந்து இன் தமிழ். எவ்வளவு சுத்தம் செய்தாலும் ட்ரெஸ்ஸில் இருந்து கரையை நீக்க முடியல, ஆர்எல்ஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கும் கரை போகவில்லை. ட்ரெஸ்ஸில் இருக்கும் கரை போகவில்லை. நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஹீ சர்ச் ஹீ வுடன்ட் ஃபைண்ட் த கீ. அவர் எவ்வளவு நேரம் தேடியும், ஆர்எல்ஸ் எவ்வளவு தேடியும். he couldn't find, அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. the key which means சாவி. அவர் எவ்வளவு தேடியும், ஆர்எல்ஸ் எவ்வளவு நேரம் தேடியும் அவரால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. no matter how hard I searched, I couldn't find the key. நான் எவ்வளவு நேரம் தேடியும் என்னால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. no matter how hard we searched, we couldn't find the key. நாங்கள் எவ்வளவு நேரம் தேடியும், ஆர்எல்ஸ் எவ்வளவு தேடியும் எங்களால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. நோ மேட்டர் ஹவு மச் மணி ஹீ ஹாஸ், ஹீ இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைடு. எவ்வளவு பணம் இருந்தாலும், நோ மேட்டர் ஹவு மச் மணி ஹீ ஹாஸ், எவ்வளவு பணம் இருந்தாலும், ஹீ இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைடு, அவருக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. ஹீ இஸ் நெவர், ஸோ ஒருபோதும் இல்லை. சாட்டிஸ்ஃபைடு மீன்ஸ் திருப்தி என் தமிழ். எவ்வளவு பணம் இருந்தாலும் அவருக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. no matter how much money he had, he didn't help me. எவ்வளவு பணம் வைத்திருந்தும் அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. no matter how much money he had, எவ்வளவு பணம் வைத்திருந்தும், he had வைத்திருந்தும், money means பணம். ஸோ எவ்வளவு பணம் வைத்திருந்தும் he didn't help me, அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. help means உதவி.
மீ மீன்ஸ் எனக்கு, அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. No matter the weather, we will go there. So no matter how is the weather. வானிலை, weather means weather. So வானிலை எப்படி இருந்தாலும் சரி, we will go there. நாம அங்க போவோம். No matter how difficult it is, I have to finish this job somehow. No matter how difficult, difficult means கஷ்டம். ஸோ எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஜாப், நான் இந்த வேலையை முடிக்க வேண்டும். சம்ஹவ், எப்படியாவது. ஸோ எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எப்படியாவது இந்த வேலையை முடித்தாக வேண்டும், அரல்ஸ் முடிக்க வேண்டும். நோ மேட்டர் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ், ஹீ ஹேஸ் டு ஃபினிஷ் திஸ் ஜாப் சம்ஹவ். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எப்படியாவது அவர் இந்த வேலையை முடித்தாக வேண்டும். ஹீ ஹேஸ் டு ஃபினிஷ், அவர் முடித்தாக வேண்டும். வி ஹாவ் டு ஃபினிஷ், நாங்கள் முடித்தாக வேண்டும். He visits every day. He visits her every day, no matter how much busy he is. So no matter how much busy he is, எவ்வளவு வேலையாக இருந்தாலும், அரல்ஸ் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், he visits her every day. அவளை தினமும் அவர் வந்து பார்ப்பார், அரல்ஸ் அவளை தினமும் அவர் பார்க்க வருவார். He visits, பார்க்க வருவார். her means அவளை, everyday means தினமும். எவ்வளவு வேலையாக இருந்தாலும், அரல்ஸ் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அவர் அவளை தினமும் பார்க்க வருவார். நோ மேட்டர் வாட் வி சே, ஹி வில் டூ வாட் ஹீ வாண்ட். நோ மேட்டர் வாட் வி சே, நாம் என்ன சொன்னாலும், வாட் வி சே, நாம் என்ன சொன்னாலும், ஹீ வில் டூ, அவர் செய்வார், வாட் ஹீ வாண்ட்ஸ், அவருக்கு வேண்டியதை, அவருக்கு வேண்டியதை தான் அவர் செய்வார். நோ மேட்டர் வாட் வி சே, ஷீ வில் டூ வாட் ஷீ வாண்ட்ஸ். நோ மேட்டர் வாட் வி சே, நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு வேண்டியதை, ஷீ வில் டூ வாட் ஷீ வாண்ட், அவளுக்கு வேண்டியதை அவள் செய்வாள். நோ மேட்டர் வாட் ஐ சே, யூ வில் டூ வாட் யூ வாண்ட். நான் என்ன சொன்னாலும் உனக்கு வேண்டியதை தான் நீ செய்வாய். யூ வில் டூ வாட் யூ வாண்ட். ஸோ உனக்கு வேண்டியதை, அரல்ஸ் உங்களுக்கு வேண்டியதை தான் நீங்கள் செய்வீங்க, உனக்கு வேண்டியதை தான் நீ செய்வாய். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஐ ட்ரை, மை வெயிட் டசன்ட் சீம் டு பி டிக்ரீசிங். No matter how hard I try, my weight doesn't seem to be decreasing. எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும், how hard, no matter how hard I try, எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும், hard means கஷ்டம், try means முயற்சி. My weight, என்னுடைய எடை, doesn't seem to be decreasing. Decreasing means குறைவதாக. ஸோ doesn't seem, தெரியவில்லை. ஸோ seem to be means தெரிகிறது, doesn't seem to be means தெரியவில்லை. ஸோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்தாலும் என்னுடைய எடை குறைவதாக தெரியவில்லை. யூ கான் கோ இன் நோ மேட்டர் ஹூ யூ ஆர். நீங்கள் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது. யூ கான் கோ இன், இன் மீன்ஸ் உள்ளே. யூ கான் கோ, நீங்கள் போக முடியாது. நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்கள் யாராக இருந்தாலும். ஸோ ஹூ ஆர் யூ மீன்ஸ் நீங்கள் யார். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்கள் யாராக இருந்தாலும். யூ கான் கோ இன், நீங்கள் உள்ளே போக முடியாது. He can't go in no matter who he is. அவர் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது. No matter, she can't go in no matter who she is. அவள் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது. So we can't go in no matter who we are. நாம் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது. Then I am determined to visit Japan no matter what it cost. எவ்வளவு செலவானாலும் சரி. No matter what it cost, எவ்வளவு செலவானாலும் சரி. Cost here it denotes the spending, how much money needed. So which means in Tamil spending, செலவு. So எவ்வளவு செலவானாலும் சரி. I determined to visit Japan. ஜப்பானுக்கு செல்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். I am determined, நான் உறுதியாக இருக்கிறேன். To visit, போவதில், அரல்ஸ் போய் பார்ப்பதில். ஸோ எவ்வளவு செலவானாலும் சரி, நான் ஜப்பானுக்கு செல்வதில் உறுதியாக இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஆல் these sentences is useful for you. If it is so, please click like button, share with your friends and family members who wants to learn Tamil. We will see you in next video. Thanks for watching. நன்றி.